காஃபி எடுத்துக்கோங்க. கிரிஜா, சொல்லுங்கண்ணே. என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு? உனக்கே உன் புருஷன் தான் காஃபி டீலாம் போட்டு வந்து கொடுப்பாரு. இப்ப நீ என்ன எனக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குற? அப்பதானே உங்களுக்கு எங்க மேல டவுட் வராது. டவுட்டா? என்ன டவுட்? அது வந்து டவுட்னு சொன்ன உடனே எங்களை டவுட்டா பார்க்காதீங்க மச்சான். அத்தை தானே சொல்லியிருக்காங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்கணும்னு. அதை தான் தண்டனையா வேற கொடுத்துருக்காங்க. அதான் பால்ல கலக்குற காப்பில இருந்து பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கிற காப்பி வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க தான் பாத்துக்கிறோம். சரி சரி, சீக்கிரம் திருந்தி பனிஷ்மெண்ட்ல இருந்து வெளியே வர பாருங்க. சரிங்க மச்சான். ஆமா, இந்த பால் யாருக்கு? அபிக்கு தானே. பாவம், சரவணம் இல்லாம அவ சரியாவே சாப்பிடுறது இல்ல. குட், போய் கொடு. அபி, சொல்லுங்க மேடம். இந்த அபி, பால் குடி. உன் அப்பா காணாம போனதுல இருந்து நீ என்ன சாப்பிட்டியோ ஏது சாப்பிட்டியோ தெரியல. அவர் வந்துருவார் அபி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரவணன் நினைச்சு நினைச்சு நீ எதுவும் சாப்பிடாம உன் உடம்ப கெடுத்துக்காத. வா, இந்த என்ன அபி யோசிக்கிற? பால் நல்லா சூடா இருக்கு, குடிச்சிட்டு நல்லா தெம்பாரு. இந்த வாங்கிக்கோ அபி. குடி குடி குடிடி, சீக்கிரம் குடி. அபி, அபி அந்த பாலை குடிக்காத. குரபி. கிரி, பால்ல விஷம் கலந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு போல. என்னாச்சுன்னா ஏன் பால் குடிக்க வேண்டாம்னு சொன்னீங்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு வேலைக்கு இந்த கிரிஜா லாய்க்கல. கெட்டு போன பால்ல எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்க. அபிக்கு கெட்டு போன பாலை சூடு பண்ணி எடுத்து வந்திருக்க. இத குடிச்சு இந்த சின்ன பொண்ணுக்கு வயிறு கெட்டு போச்சுன்னா யார் பொறுப்பு? கேக்குறல, யார் பொறுப்பு? ஒரு காஃபியை கூட ஒழுங்கா போட தெரியல, இதுல சொத்த பிரிச்சு கூட தனியா போறங்கிற. அபி, உனக்கு கஸ்தூரி கிட்ட சொல்லி வேற பால் எடுத்துட்டு வர சொல்றேன். அறிவு கட்டவங்க. என்ன போயிட்டு திரும்புறோம்? சாக்கடை தான் ஊத்தணும். இடியட்ஸ். உனக்கு ஆயுசு கெட்டி போல, அதான் நான் போடுற வலையில நீ சிக்காம இருக்க. ஆனா நான் உன்னை விட மாட்டேன் அபி, விடவே மாட்டேன். இப்படி சொதப்பிட்டியடி. ஏய், உனக்கு காஃபி போட தெரியுமா தெரியாதா? கெட்டு போன பால்ல காஃபிய போட்டு என் காரியத்தை கெடுத்துட்டிய. உன்னெல்லாம் எவன் வேலைக்கு சேர்த்தான்? அவனெல்லாம் நிக்க வச்சு அப்படியே. அந்த பெரிய மனுஷனை அப்படி எல்லாம் திட்டாதீங்க. யார் அவன்? நான் தான். அபி மட்டும் அந்த பாலை குடிச்சிருந்தா நம்ம 3 பேரும் தம்பி என்ன இருப்போம். வாய மூடியா.
கிரிஜா நீயே காஃபி போட்டுக்கலாம்ல. அச்சோ, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா பாஸ்? அவ கிச்சன் பக்கமே போனது இல்லையே. கெட்டு போன பாலையாவது நம்ம அம்சா காப்பிய போட்டான். ஆனா நம்ம கிரிஜா காப்பிய போட்ட பிறகுதான் அந்த பாலே கெட்டு போகும். ஏய், உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அபி இந்த வீட்ல வச்சு எதுவும் செய்ய முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவளை உடனே வெளியே போக வச்சுதான் என் பிளானை நான் முடிக்கணும். எப்படி மாமா அந்த பொண்ணை வெளியே போக வைக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். அபி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உயிரா இருக்கிற உன் அப்பாவால உன் உயிர் போக போகுதுமா? ஹலோ. என்ன சொல்ற? சரவணனை பாத்தியா? அப்படியா? எங்க இருக்கான்னு சொன்ன? கோவள சிக்னலா? அந்த சிக்னல் பக்கத்துல இருக்கிற டீ கடை பக்கத்துலயா? என் டார்லிங் அங்கதான் இருக்காரா? ஏதோ நான் இப்போவே போய் பார்க்கறேன். அபி 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 எங்கம்மா போற? எங்க தனியா போற? சொல்லு அபி, எங்க போற? இல்லம்மா, நான் சொல்ற கேளு. அபி இங்க பாரு, கேட்ட போக கூடாதுமா. எங்க போற? ஓடாதம்மா. அபி 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 ஓடாத. ஏய், போன் வருதுடா. டேய், என்னடா இப்படி இருக்கு? என்ன பண்றது? அண்ணா சொல்லு. எங்கடா இருக்கீங்க? அண்ணா நான் குடோன்ல இருக்கனே. குழஞ்சி எங்க? அண்ணா வெளில போயிருக்காருண்ணே. அபிய பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளிய அனுப்பிச்சிட்டேன். அவளை எங்க பாக்குறீங்களோ அங்கேயே காரை ஏத்தி அவ கதையை முடிச்சிருங்க. சரிண்ணே. டேய், வாங்கடா போலாம். வாடா, குழந்தை என்னடா பேசலாம். வா வா. சார் சார் சார். என்னாச்சு சந்திரன்? ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? சார் அபி அபி அது அபி வந்து சொல்லுங்க, அபிக்கு என்னாச்சு? வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுச்சு மேடம். என்னப்பா சொல்ற? எங்க போனா? எப்படி போனா? தெரியலம்மா. அபி கேட்ட திறக்க முயற்சி பண்ணப்போ எங்கம்மா போறேன்னு கேட்டேன். பதில் சொல்லாம கேட்ட திறக்க பார்த்தது. நானும் எவ்வளவு தடுத்து பார்த்தேன், சொல்லியும் பார்த்தேன். ஆனா அபி கேட்கவே இல்லை. என் கையை உதறி விட்டு ஓடி போயிட்டாமா. அட என்ன சந்திரன் நீங்க? அபி வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி அவளை போக விட்டுட்டு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. சாரி சார். என்ன சாரி? உங்களெல்லாம் செக்யூரிட்டியா வேலைக்கு சேர்த்தது ஏன் தப்பு? ஒரு சின்ன பொண்ணை தடுக்க முடியாத உன்னை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க எப்படி நிம்மதியா இருக்கிறது? என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. சாரிமா. என்னங்க
அபி எங்கெங்க போயிருப்பா? வாங்க போய் அவளை எங்கன்னு பாப்போம். ஏற்கனவே அவளுக்கு ஒரு ஆபத்து வந்து அதுல இருந்து கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சு கிடைச்சிருக்கா. திரும்பவும் அவ வெளியில போய் வேற ஏதாவது ஆபத்துல மாட்டிக்க கூடாது. அண்ணி அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா அண்ணி. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனா கட்டாயமா பிடிச்சிடலாம். சிவா, ரகு, ரெண்டு பேரும் போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வந்துருங்க. போங்க. சரிம்மா. சீக்கிரமா போங்கப்பா. எதுங்க, நானும் வரேங்க. சிவா கடவுளே, அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா பாத்துக்கணும். ஏன் கிரி, இந்த அபிப்புண்ணி எங்க தான் ஓடி போயிருப்பா? எங்க வேணாலும் போகட்டும், ஆக மொத்தத்துல அவ தொலைஞ்சு போகணும். அதுதான் எனக்கு வேணும். ரகு, ரைட்ல போய் பாரு. ரைட்ல திருப்பு. சரிண்ணே. அபி, அபி, அப்பா 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 அபி, அப்பா அப்பா சரணன் அப்பா அபி, அபி, அப்பா சரணன் அப்பா அபி, அப்பா அப்பா அபி. அப்பா 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 அபி, அப்பா என்னங்க, அதோ அபி அங்க நிக்கிறா பாருங்க. எங்க எங்க? டேய் ரகு, டேய், ரகு, ரகு, வண்டி வண்டி நிறுத்து. நிறுத்து. வண்டி நிறுத்து ரகு. அப்பா அண்ணே, அங்க பாரு அபிய. ஆமாண்ணே. அபி, அபி. அப்பா டேய், சரவணன்டா. ஆமாண்ணே. டேய், உடல் வந்து தப்பிச்சிட்டான் போல. அடிச்சு துப்புடா ரெண்டு பேரையும். சரிண்ணே. போடா போடா போடா. அபி, அப்பா அவ்வளவு துப்புடா முதல்ல. டேய், டேய், டேய். அபி, 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 பின்னாடி தூக்கு. அபி. போ போ போ. டேய், நில்றா. சார் பாத்து ஷோகர், அபி. டேய், டேய், நிறுத்துடா, டேய். அபி உனக்கு ஒன்றும் அவ்வளோ. அபி, அபி. ஐயோ, ஐயோ. என்னங்க, அபி உனக்கு ஒன்றும் அடிபடல? என்னங்க, என்னாச்சுங்க? அபி, மீனா. அண்ணே அபி, என்னாச்சு? இல்ல இல்ல. ஐயோ, அபி, 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 அபி. ஏ அபி. அபி என்னாச்சு? ஐயோ, அபி, வண்டி ஓட்டுனே. அபி, ஐயோ, அபி அபி, என்னாச்சுமா? அபி, பாத்துங்க, அபி. பாத்து. என்ன மன்னிச்சிரு அபி. நீ உன் அம்மா அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை விட்டு போனேன். ஆனா அந்த ஈஸ்வரன் உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கிறது தெரிஞ்சும் நான் உன்னை தனியா விட்டுட்டு போனா சத்தியமா நான்லாம் மனுஷனே இல்ல அபி. உன்னை கடந்த 8 வருஷமா பாத்துக்கிட்டதெல்லாம் முக்கியம் இல்லடா. அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து இப்போ உன்னை பத்திரமா பாத்துக்கிறது தாண்டா ரொம்ப முக்கியம். உன்னை நான் விடமாட்டேன் அபி. என்னானாலும் உன்னை தனியா விடமாட்டேன்.
சின்னதா தசை பரன் இருக்கு, அவ்வளவுதான் மேடம். மீனா பயப்படாத, ஒண்ணும் இல்ல. அண்ணி, ஒரு டாக்டரோட ஒய்ஃப் நீங்க, தைரியமா இருக்க வேணாமா? டே ரகு, இடிக்க வந்த அந்த கார் நம்பர் நோட் பண்ணியா? இல்லண்ணே, நீ விழுந்ததை பார்த்ததுமே அந்த பதட்டத்துல கார் நம்பர் நோட் பண்ணணும்னு தோணலண்ணே. அபியை இடிக்கத்தான் அந்த கார் வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஐயோ, அபிக்கெல்லாம் யார் எதிரி இருக்க போறா? ரோட்ல காலி பசங்க நிறைய பேர் இப்படித்தான் காரை கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. ஏன் முகில இடிக்கிற மாதிரி கூட ஒரு கார் வரல? அந்த மாதிரி தான் இதுவும். நாம தான் சின்ன குழந்தைங்கள கவனமா பாத்துக்கணும். சரி, அபிக்கு பெருசா ஒன்னும் அடிபடலையே, இப்போ அவ எப்படி இருக்கா? இருண்ணே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அபி தங்கம், அழுவாதீங்கடா. என்னை விட்டுட்டு அப்படியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களப்பா? என் மேல உங்களுக்கு அப்படி என்னப்பா கோவம்? என்னை ஏன் பண்ணாதையா தவிக்க விட்டுட்டு போனீங்க? எனக்கு அம்மா இல்ல, என் உலகமே நீங்க மட்டும்தான்றது உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன்பா என்னை விட்டுட்டு போனீங்க? நம்போன்னு விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? டேய், என்ன பிடிக்கலையாப்பா உங்களுக்கு? அபி, அப்படியெல்லாம் இல்லடா தங்கம். ப்ளீஸ்பா, என்ன எதுக்காக என்னை விட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இனிமே அப்படி பண்ணாதீங்கப்பா. நீங்க இல்லாம நான் எப்படிப்பா இந்த உலகத்துல இருப்பேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்ல எனக்கு கூடவே கூட்டிட்டு போங்க. ஆனா விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கப்பா. உன்னை விட்டு அப்பா இனிமேல் எங்கேயும் போல, உன் கூடவே தாண்டா இருப்பேன். டேய், நீனா எனக்கு அவ்வளவு உசுருடா அபி. என்ன மன்னிச்சிடுறா. கண்ணு முழிச்சிட்டியா பாப்பா? ஆமா டாக்டர். குட் குட். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பயத்தினால தான் நீங்கள் மயக்க போட்டு விழுந்துட்டீங்க, சரியா? சார், நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு பாப்பாக்கு இந்த டானிக்கை கொடுங்க. மற்றபடி ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். தேங்க்ஸ் டாக்டர். ஓகே, காட் பிளஸ் யூ மா. அப்பா, சொல்லுங்கடா. சிவா சாருக்கு இப்ப எப்படி இருக்குப்பா? சிவா சாருக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை அபி, சின்ன சின்ன காயம்தான். அவரு அங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. உனக்கு அடியெல்லாம் எதுவும் படலை இல்ல? இல்ல அங்கிள், என்னாலதான் என் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அவருக்கு பெருசா ஏதாவது ஆகுறதுக்குள்ள நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். அப்பா, நான் சிவா சாரை பார்க்கணும். பார்க்கலாம்டா, இப்பவே பார்க்கலாம், வாங்க. மெல்ல. அண்ணா வந்துட்டாங்க. நாம கொடுத்த லெட்டரை இவங்க 2 பேரும் கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. அபி அவங்களோட பொண்ணுதாங்கிறது தெரிஞ்சு அவளை கட்டி தழுவுறத நம்ம பார்க்க போறோம். இங்க வா அபி.
என்ன அபி இப்படி பாத்துட்டு இருக்க? சிவா சார் கூப்பிடுறாருல, கிட்ட போ. சிவா சாரா? அப்ப இன்னும் இவங்க அந்த லெட்டரை படிக்கலையா? நம்ம கண்ணு முன்னாடி தானே அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சாங்க. சொல்லுங்க சிவா சார். உனக்கு அடி எதுவும் படல அபி? நீங்க என்னை காப்பாத்தலன்னா கண்டிப்பா அடிபட்டிருக்கும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன அபி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் யாரோ இல்லை, உனக்கு உன் அப்பா மாதிரிடா. அப்பா மாதிரி இல்ல, அப்பா தான். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நானும் மீனா மேடமும் உனக்கு பாதுகாப்பா அரவணைப்பா இருப்போம். சரியா? நீங்க இப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நான் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னால தான் நீங்க இப்படி அடிபட்டு படுத்திருக்கீங்க. என்ன அபி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை சார். அபி, நீ முதல்ல எங்க 2 பேரையும் சார் மேடம் எல்லாம் கூப்பிடக்கூடாது. சிவா அப்பா மீனா தான் கூப்பிடணும். சரியா?